ஹலோ எவ்ரிவன், Madan Gowri. 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள யாராலையாவது நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒருத்தர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆவாருங்கிறத யாராவது யூகிச்சிருக்க முடியுமா? நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றப்ப நரேந்திர மோடி குஜராத்தோட ஒரு சாதாரண சீஃப் மினிஸ்டர். அவர் இப்ப எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களோ, கேரளாக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களோ, அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சீஃப் மினிஸ்டர். அவர் ஒரு நாள் இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆவாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்ப யாருமே யூகிக்காத ஒரு விஷயம். ஆனா அதே அமெரிக்கால பாத்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப்பும் அதே மாதிரி ஒரு ஆள் தான். ஒரு சாதாரண ஒரு பொலிட்டீஷியன், ஒரு பிசினஸ்மேன், சாதாரணமா ஒரு சின்ன கட்சி வச்சிருக்க ஒரு கட்சியில இருக்கிற ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் தான் அந்த ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிறவர். ஆனா 1990 அவர் அப்படி இருக்கிறப்பமே சிம்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கார்ட்டூன் இருந்துகிட்டு அவர் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபியூச்சர்ல இருந்துகிட்டு கண்டிப்பா ஒரு நாள் பிரசிடென்ட் ஆவாரு அப்படிங்கறத யூகிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவரும் பிரசிடென்ட் ஆனாரு. இன்னைக்கு நம்ம பேச போறது இந்த யூகிச்ச சிம்சன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கார்ட்டூனை பத்தி தான். இந்த கார்ட்டூன் இருந்துகிட்டு இந்த மாதிரி அவங்க நிறைய யூகிச்ச சில விஷயங்கள் 9/11 டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கும் அப்படிங்கிறது, அதாவது செப்டம்பர்ல ட்வின் டவர்ஸ் இடையே வந்துச்சு அமெரிக்கால டெரரிஸ்ட் அட்டாக் பண்றது, அதுவுமே நடக்கிறதுக்கு முன்னாடியே யூகிச்சிருந்தாங்க. அதே மாதிரி எபோலா வைரஸ் அப்படின்னு சொல்லப்படுற வைரஸ் உலகத்துல நிறைய பேருக்கு இப்ப அட்டாக் பண்ணுச்சு. சோ அந்த வைரஸ் மறுபடியும் மக்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கறத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூகிச்சிருந்தா இந்த கார்ட்டூனை பத்தி பேச போறோம். இவங்க 2030 நடக்கிற சில விஷயங்களை யூகிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கறத நான் கடைசியில சொல்ல போறேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி இந்த கார்ட்டூனை பத்தி பார்ப்போம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்ட்ராலஜரோ, ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோசியக்காரரோ யாராவது ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு. அவங்க எப்படி ஃபியூச்சர்ல இருக்கிறத யூகிக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் ஒரு சாதாரண ஒரு கார்ட்டூன் கிரியேட் பண்றவங்க எப்படி ஒரு கார்ட்டூனை வச்சு யூகிக்கிறாங்க ஃபியூச்சர்ல நடக்கும். இந்த கார்ட்டூன் என்ன மாதிரி ஒரு கார்ட்டூன் அப்படிங்கிற சில விஷயங்கள் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். சோ இது என்ன மாதிரி ஒரு கார்ட்டூன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சிட்டில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சிட்டில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கறத மையப்படுத்தி தான் இந்த கதையை நகர்ந்துட்டு இருக்கு. சோ இந்த கதையில எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மா, ஒரு அண்ணன் தங்கச்சி, 2 பேர், ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு சாதாரண குடும்பம். சோ ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சோ இதுதான் இவங்களோட கதாபாத்திரங்கள். சோ இந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் ஒரு மிடில் கிளாஸா ஒரு சிட்டில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இந்த சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கவங்க ஒரு நாளடைவுல என்ன மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத இதோட கதை. இதை கிரியேட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லப்படுற MIT அப்படின்னு உலக புகழ் பெற்ற ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று இருக்கு. சோ அந்த யூனிவர்சிட்டியில படிச்ச 2 மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன்ஸ், அதாவது மேக்ஸ் படிச்ச 2 பேர் இருந்துகிட்டு கார்ட்டூன் கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்பவுமே யோசிப்பீங்கன்னா மேக்ஸ் படிச்சவங்க கார்ட்டூன் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அதிகமா ஸ்பெஷலைஸ்ட். இவங்க எதுல அதிகமா படிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். ப்ராபபிலிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ்ல ப்ராபபிலிட்டி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ப்ராபபிலிட்டினா ஒரு விஷயம் நடக்கும் இல்ல நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் சொல்லுவோம். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒரு காயின் இப்படி சுண்டுனா இது 50% தலை விழுகும், இல்ல 50% பூ விழுகும் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன். கரெக்டா? இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்றப்போ ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கறது ப்ரெடிக்ட் பண்றதா, யூகிக்கிறது தான் ப்ராபபிலிட்டி. கிட்டத்தட்ட அதுவும் ஜோசியம் மாதிரி தான். சோ இந்த ப்ராபபிலிட்டியை படிச்ச 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி படிச்ச 2 பேர் இருந்துகிட்டு அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு அவங்க யோசிச்சிருக்காங்க, இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் நம்ம சுத்தி நடந்துட்டு இருக்கு. இதையே நம்ம மக்கள் கிட்ட போய் சேர்க்க கூடாது, ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படிங்கறதையும் ப்ரெடிக்ட் பண்ணா, அதை நேரத்தை கொஞ்சம் ஃபன்னா, கொஞ்சம் ஜாலியாவும் நம்ம அந்த சொசைட்டியை கலாய்ச்சு கொஞ்சம் சட்டையரான நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்ச ஒரு கார்ட்டூன் தான் இந்த சிம்சன் அப்படின்னு சொல்லப்படுது. இது 1987 ஆரம்பிக்கப்பட்ட கார்ட்டூன். சோ 1987 இவங்க ஆரம்பிச்ச அந்த கார்ட்டூன் இருந்துகிட்டு நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. சோ 1990 அவங்க டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆவாரு அப்படிங்கறத அவங்க அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணிருந்தாங்க. அப்ப ப்ரெடிக்ட் பண்றப்ப எல்லாருமே சிரிச்சாங்க, என்னடா டொனால்ட் ட்ரம்ப் எல்லாம் அவர் ஒரு சாதாரண ஒரு ஆளு, யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரியன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சாதாரண ஒரு பிசினஸ்மேன், நம்ம ஊர்ல இருக்கிற அரசியல் அப்பப்ப தலை காட்டுற ஒரு சாதாரண ஒரு பிசினஸ்மேனோ இல்ல ஒரு ஹீரோவியா நினைச்சுக்கோங்க, ஒரு ஆக்டர் நினைச்சுக்கோங்க. நம்ம ஊருக்கு ஈஸியா ஒரு ஹீரோ யோசிக்க முடியும். ஒரு சாதாரண ஒரு ஹீரோ அப்பப்ப அரசியல் பேசுவார், மற்ற நேரத்துல நார்மலா இருப்பாரு. இவர் 15 வருஷம் கழிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆவாரு அப்படிங்கறது இப்பவுமே யூகிக்க முடியுமா? முடியாது. பட் இதெல்லாம் அப்பமே சிம்சன் பண்ணிருந்தாங்க. அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஸ்டோரியை கிரியேட் பண்றவங்க கிட்ட போய் கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படிங்கிறது இப்போ அமெரிக்கால இருக்க மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க, இது ஃபியூச்சர்ல எப்படி மாறும், மக்கள் எப்படி ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு சில விஷயங்கள் நாங்க மேக்ஸ் வைஸ் கால்குலேட் பண்ணுவோம். சோ ப்ராபபிலிட்டி எடுத்து அந்த யூகங்கள் எந்த பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு, நடக்கிறதுக்கு எதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குப்போ அதை நாங்க கார்ட்டூன்ல தெரிவிப்போம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சோ கார்ட்டூன்ல இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அந்த நான் சொன்னேன்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சோ அந்த சிம்சன் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கால பயணம், டைம் டிராவல் அப்படிங்கறது அவங்க ஃபியூச்சர்ல போய் விசிட் பண்ணி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு உலகத்துல அப்படின்னு பாத்துட்டு வர மாதிரி 1-2 எபிசோட் வரும். அதுல தான் ட்ரம்ப் இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இருந்துகிட்டு பிரசிடென்ட் ஆவாரு அப்படிங்கறத அவங்க யூகிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி உலகத்துல 2030க்குள்ள அவங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட் ஆஃப் விஷயங்கள் தான் இப்ப பார்க்க போறோம். சோ அந்த விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்றேன். இதை சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன், இது அவங்க வருஷம் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க, இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வருஷம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு லேக்ல வந்து இந்த சுத்தி இருக்கிற வந்து கழிவு நீர்னால இப்ப வந்து நம்ம ஊர்ல கூட ஸ்டெர்லைட் பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு கரெக்டா. சோ இந்த மாதிரி ஸ்டெர்லைட் பிரச்சனை மாதிரி அமெரிக்கால வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரி வந்து அதிகமா கழிவு நீரை வந்து ஒரு பர்டிகுலர் வேஸ்ட் வாட்டரை வந்து ஒரு கிட்ட இருக்கிற ஒரு லேக் குள்ள ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து சிம்சன் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி கழிவு நீரை விட்டுட்டே இருந்தீங்கன்னா அங்க இருக்க மீன் கூட வந்து அதோட பரிணாம வளர்ச்சி படி அதை இவால்வ் ஆயிரும், அது அதோட ஷேப்பே வந்து மாறிடும், அது வந்து மியூட்டேஷன் அடைஞ்சிரும் அப்படிங்கறத சொன்னாங்க. அதோட ஷேப்பே மாறும், மீனே வந்து வேற மாதிரி இருக்கும். இப்படியே வந்து கழிவு நீர் போக போக நம்ம வந்து சுவாசிக்க எல்லாமே நம்ம உடம்பு மாறும், அது மாதிரி மீன் மாறிடும் அப்படிங்கறத வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து அந்த அப்பாவும் பையனும் வந்து மீன் பிடிச்சு, ஒரு அண்ணனும் தங்கச்சி மீன் பிடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு 3 கண்ணு இருக்கிற ஒரு மீன் வர்ற மாதிரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அமெரிக்கால ரீசெண்டா 3 கண்ணு இருக்கிற ஒரு மீனை வந்து ஒரு ஃபேக்டரியில இருந்து போகிற கழிவு நீர் இருக்கிற ஒரு பாண்ட்ல இருந்து ஒரு லேக்ல இருந்து அவங்க எடுத்திருக்கத பார்த்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. சோ உங்க ஃபியூச்சருக்கு ப்ரெடிக்ட் பண்ண என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரோபோட் ஒர்க்கர்ஸ். ஸோ 2030 வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கா அப்படின்னு வந்து இன்டர்நெட்ல நிறைய பேர் பேசின சில விஷயங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 2030 வந்து ரோபோட் ஒர்க்கர்ஸ் அதிகமா இருப்பாங்க. அந்த கார்ட்டூன்ல எப்படி காமிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அப்பா வந்து வேலைக்கு எப்பவுமே போயிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி கரெக்டா. 2030 அப்படிங்கிறப்ப வந்து அவருக்கு வந்து வயசு ஆயிடுது, ஒரு 50 வயசு கிட்ட இருக்குது. ஸோ அவர் அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து வேலை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, வீட்டுல யாருமே வந்து ஒழுங்கா சாப்பிட முடியல, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இந்த சம்பளத்தால இன்க்ரீஸ் பண்ணி தாங்க, விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு அப்படிங்கறது வந்து அவர் கேட்கிறாரு. அவர் அப்படி கேட்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க கம்பெனி ஃபேக்டரி ஓனர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, இல்ல இப்படிலாம் பண்ண முடியாதுங்க, நீங்க வந்து கம்மியா தான் சம்பளம் தரும், நீங்க வேலை பாருங்க அப்படிங்கறத சொல்றாங்க. பட் இங்க இருக்க மக்கள் இருந்துகிட்டு பயங்கரமா போராடி வெளியே இருந்துகிட்டு, இல்ல நீங்க கண்டிப்பா வந்து சம்பளத்தை ஏத்தி தான் தரணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபேக்டரி ஓனர்ஸ் இருந்துகிட்டு ரோபோட்ஸ் வந்து கம்பெனிக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ரோபோட் என்ன பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷன் பண்ற வேலையை ஒரு மெஷின் பண்ண ஆரம்பிச்சுன்னா, அந்த ரோபோட்டுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டியது காசு கிடையாது, ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அது வாங்குறது மட்டும் தான் காசு. அதுக்கு வந்து நம்ம சாப்பாடு போட வேணாம், அதுக்கு வந்து எந்த செலவுமே கிடையாது, அதுக்கு வந்து நீங்க இன்சூரன்ஸ் கொடுக்க வேணாம். பட் ஒரு மனுஷனை வேலைக்கு எடுத்தோம்னா அவனுக்கு வந்து நீங்க வந்து காசு கொடுக்கணும், அவனோட ஃபேமிலியை பத்தி பாத்துக்கணும், அவனுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும், அவன் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அவனுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் கம்பெனி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கப்போ, சோ அப்போ இருக்க கம்பெனிஸ்ல 2030 என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு மனுஷனை ஹையர் பண்றதை விட, ஒரு மனுஷனுக்கு வேலை கொடுக்கறத விட ஒரு ரோபோட்டை வந்து அந்த வேலையை செய்ய வச்சிடலாம். இன்னும் வந்து ஐடில இருக்கவங்க நிறைய பேருக்கு ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலா அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்பவுமே. நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி மனுஷங்களை வேலை செய்யறத விட எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரே பார்த்துக்கட்டும், எல்லாமே வந்து மெஷினே பார்த்துக்கட்டும், ஏன்னா வந்து அது கண்டிப்பா பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால வேலை வாய்ப்பு அதிகமா வந்து இருக்காது, ஃபியூச்சர்ல வந்து நிறைய ரோபோட்ஸ் தான் வேலை பார்க்கும். அந்த மாதிரி ரோபோட் பத்தி தெரியாதவங்க, இல்ல கோடிங் தெரியாதவங்க வந்து நிறைய பேர் வேலை இழந்துருவாங்க. எஸ்பெஷலி ஹார்ட் ஒர்க், அதாவது மெஷின்ல வேலை பார்க்குற நிறைய பேர். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் வேலை இருக்கும், ஒரு கார் ஃபேக்டரி பாத்தீங்கன்னா, ஒருத்தரோட வேலை இருந்துகிட்டு ஒரு டயரை வந்து மாற்றுறது அவரோட வேலையாவே இருக்கும். பட் இதை வந்து ஃபியூச்சர்ல ஒரு ரோபோட் வந்து ஈஸியா பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டயரை மாற்றுறதுக்கு வந்து ஒரு ஆளே தேவையில்லை, அது கம்ப்ளீட்டா ஒரு ரோபோட்டே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து போயிடும், புதுசா வேலைகள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிற நிறைய வேலை அழிஞ்சு பேர் வேலை வாய்ப்பு வந்து இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கறது வந்து ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோலோகிராஃபிக் ஃபோன்ஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட். ஸோ ஃபோன் அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோன் வந்து ஸ்க்ரீன் பார்த்து அதுக்குள்ள பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டாக. இப்போ இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஒரு ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியேட்டரா இருக்கட்டும் இல்ல ஃபோனா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இந்த ஷேப்ல இருக்கும். இந்த ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பார்க்குற எந்த விஷயம், வீடியோ கேமா இருக்கட்டும் இல்ல வீடியோவா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே வந்து நம்ம கண்ணு முன்னாடி கம்ப்ளீட்டா பிளே ஆகும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இது வந்து நிறைய இந்த எந்திரன் படத்துல எல்லாம் காமிக்கிற ஒரு சீன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க நடந்து போறாங்கிறத நீங்க ஸ்க்ரீனுக்குள்ள பார்க்க வேணாம், அவங்க முன்னாடியே இதுல இருந்து அவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி கீழே வச்சு மேல வந்து நம்ம ஹோலோகிராம் யூஸ் பண்ணி அதை காமிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ நான் இங்க பேசிட்டு இருக்கேன், உங்க ஸ்கிரீனுக்குள்ள பேசிட்டு இருக்க மாட்டேன், உங்க முன்னாடியே நின்று நான் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல, உங்க கிட்டே நின்று பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நீங்க போனை கீழே வச்சா போதும், அதுல இருந்து வர லைட் இருந்துகிட்டு அந்த மாதிரி ஒரு துருவத்தை காமிக்கும் உங்க முன்னாடி, இந்த மாதிரி ஒருத்தர் உண்மையில அங்க இருக்கிற மாதிரி காமிக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. இது வந்து ஃபியூச்சர்ல 2030 வரப்போற டெக்னாலஜி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிசர்ச் ஒர்க் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. சோ அடுத்தவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க, யூகிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வில் பிரேக் அமெரிக்கா. ஸோ ட்ரம்ப் வந்து எப்படி அவர் வருவாருங்கிறத வந்து அவங்க யூகிச்சாங்களோ, அதே மாதிரி ட்ரம்ப் இருக்கிறப்ப வந்து அமெரிக்காவோட புகழ் வந்து பயங்கரமா கீழே போயிடும் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கரெக்டா, இப்போ வந்து அமெரிக்காவை பத்தி யாருமே பெருசா பேசுறது, அதோட இந்தியாவை பத்தியும் சைனாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதை வந்து 1990 அவங்க யூகிச்சு வச்சிருக்கதா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2030 மோஸ்டா வந்து ட்ரம்ப் வந்து அந்த அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும், அந்த கண்ட்ரி வந்து கம்ப்ளீட் அடிச்சு கீழே நொறுக்கிடுவாங்க அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. ஸோ இதை பத்தி அந்த கிரியேட் பண்ணவங்க கிட்ட போய் கேட்டப்ப அவங்க சொல்ற சாதாரண விஷயம் தான். வரலாறு அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்
அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ராஜராஜ சோழன் காலத்துல வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியா இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கீழே போச்சு, மறுபடியும் மேல வருது. இது வந்து ஒரு சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். காலம் வந்து அப்படிதான் மறுபடியும் நடந்த விஷயத்தையும் நடத்திட்டு இருக்கும். அந்த மாதிரி அமெரிக்கா வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துச்சோ அது கீழே போகிறதுக்கு யாராவது காரணமா இருப்பாங்க. எங்களோட கெஸ் வந்து அது ட்ரம்பா தான் இருப்பாரு அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. சோ அமெரிக்கா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு நம்ம நினைக்கிறோமோ அதை விட கேவலமா வந்து கீழே போயிடும் அப்படிங்கறத வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பயங்கரமா அடி வாங்கும், பட் அதுக்கப்புறம் மறுபடியும் ரைஸ் ஆகும். பட் அமெரிக்காவோட இந்த ட்ரம்போட காலகட்டத்தில் வந்து உலகத்திலே பவர்ஃபுல் கண்ட்ரின்னு அமெரிக்கா சொல்றோம்ல, பட் அது முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் அதை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறத வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. 4வது ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிளைட்ஸ் வில் கோ மிஸ்ஸிங் அப்படிங்கறத வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. இது ஏன் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு சொல்லல, பட் அவங்க வந்து இப்போ வந்து கூட மலேசியன் ஃபிளைட்லாம் வந்து காணாம போச்சுல, அதை வந்து அவங்க அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபிளைட் வந்து கூடிய சீக்கிரம் காணாம போக ஆரம்பிச்சிடும். 2030 நிறைய ஃபிளைட்ஸ் காணாம போகும். ஏன்னா டெக்னாலஜி வந்து ரொம்ப நம்ப முடியாது. அப்பப்ப டெக்னாலஜி வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரப்போ நிறைய ஃபிளைட்லாம் காணாம போகும் அப்படிங்கறத அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஏன் ஃபிளைட் அவங்க ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்கன்னு தெரியல. ஏன்னா 1990 வந்து ஃபிளைட் ஒரு மொத்த ஃபிளைட்டே காணாம போகும் அப்படிங்கறதுலாம் வந்து யூகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். பட் அதெல்லாம் வந்து அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயிங் டு மார்ஸ். சோ இந்த மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு போறது அப்படிங்கிறது வந்து பயங்கரமா பேசப்படுற ஒரு டாபிக். 2030 மக்கள் வந்து சாதாரண டூர் மாதிரி போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எப்படி வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு டூருக்கு போறாங்களோ அந்த மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு வந்து உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பணக்காரங்க வந்து டூருக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு பேஸ் மாதிரி அங்க செட் பண்ணிடுவாங்க, ஹோட்டல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ செவ்வாய் கிரகத்துக்கு போறதுங்கிறது வந்து இன்னும் 2030 நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்க கடைசியா ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம், இது வந்து கொஞ்சம் கேட்கறது கொஞ்சம் அப்சர்டா இருக்கும், பட் இது வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம். இது வந்து 2030 நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்கிறது வந்து அவங்க சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெப்டிலியன் மென் ஷேப் ஷிஃப்டர்ஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து கேட்க கொஞ்சம் அப்சர்டா இருக்கு, ஒரு இன்டர்நெட் வதந்தி மாதிரி இருக்கு, பட் இது வந்து ஆல்ரெடி சிம்சன் ஷோல காமிச்ச ஒரு விஷயம். இது வந்து அதனால நான் கடைசியா சொல்றேன். ஷேப் ஷிஃப்டர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரூபத்துல இருந்து இன்னொரு ரூபத்துக்கு மாறுற சக்தி இருக்கவங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிம்சன் ப்ரெடிக்ஷன்ஸ் படி ஏலியன்ஸ் வேற்று கிரக வாசிகள் வந்து ஆல்ரெடி உலகத்துக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க உலகத்துல இருக்க மக்கள்லாம் வந்து தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணுங்கிறதுக்காக மிகப்பெரிய இந்த மக்களோட ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க இருப்பாங்க, கரெக்டா? சோ இந்த மக்களோட ரூலர்ஸ் இந்த மிகப்பெரிய 5 பணக்காரங்க, ராத்ஸ்டைல் ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல வந்து ராக்ஃபெல்லர் ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல வந்து ட்ரம்பா இருக்கலாம், இல்ல வேற யாராவது இங்க மிகப்பெரிய ரூலர்ஸ்ல இருக்காங்களா, நாட்டை ஆள்றவங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து ஆல்ரெடி ஏலியன்ஸோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் வந்து ஷேப் ஷிஃப்டர்ஸ். என்ன சொல்ல போனா ஏலியன்ஸ், இவங்களே ஏலியன்ஸா கூட இருக்கலாம், மூஞ்சில வந்து ஏதாவது மாஸ்க் போட்டு வந்திருக்கலாம், அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க. கேட்க சிரிப்பா இருந்தாலும் இது வந்து சிம்சன்ஸோட ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ். நீங்க வந்து இப்போ சிரிக்கலாம், ஃபியூச்சர்ல சிரிக்க மாட்டீங்க, அந்த மாதிரி வந்து சிம்சன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் நம்மளை கண்ட்ரோல் பண்றவங்க மனிதர்களே கிடையாது. மனிதர்களை வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்குள்ள ஏன் எதுக்குன்னே தெரியாம ஓட விட்டுட்டு இருக்கணுங்கிறதுக்காக வேற்று கிரகத்திலேருந்து வந்தவங்க நிறைய பேர் உள்ளுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நான் சொன்ன இத்தனை ப்ரெடிக்ஷன்ஸ்ல இது வந்து கொஞ்சம் அப்சர்டா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு. எனக்கு வந்து இதுல ரொம்ப பெருசா நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் இது ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ. சோ சிம்சனை பத்தி நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். என்னென்ன அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க, என்னென்ன ஃபியூச்சர்ல நடக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 2030 இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கடைசி பாயிண்ட் மட்டும் ஒரு டிபேட்டபிள் ஒரு விஷயம். இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல. மீதி இருக்கிறது எனக்குமே நம்பிக்கை இருக்கு, நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லுவேன். சோ அதுக்காக இந்த வீடியோ. நிறைய பேர் சிம்சன் ப்ரெடிக்ஷன் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். நீங்க இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிகமா தம்ஸ் அப் இருக்கு அந்த டாபிக் பத்தி முடிஞ்ச சீக்கிரமா பேசுறேன். அண்ட் கேட்கிற கமெண்ட் வந்து கொஞ்சம் மறுபடியும் ரிப்பீட் ஆகிற கமெண்டா இருக்கிற வேணாம். ஏன்னா ஒரு வீடியோ நான் ஒரு டைம் பண்ணேன்னா, இப்போ வந்து ஒரு சிம்சனோட ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்கேன்னா, அடுத்து வந்து நீங்க வேற யாராவது ப்ரெடிக்ஷன் கேட்டீங்கன்னா மறுபடியும் ப்ரெடிக்ஷன் பத்தி யூகிக்கிறதே இருக்கும். அப்போ வந்து ரிப்பீட் ஆனா நல்லா இருக்காது. ஸோ சென்சிபிள் டாபிக்ஸ், வித்தியாசமான டாபிக்ஸ் பேசும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். அண்ட் நீங்க எங்கேயாவது ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்கனாலும் MADN ஸ்பேஸ் மதன் கௌரி பேர் சர்ச் பண்ணுங்க. என்னோட எல்லா சோஷியல் மீடியாக்கும் லிங்க் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருப்பேன். ஸோ see you next video. Until then, bye. Madan Gowri signing off here. Cheers.